நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மகிமா. இது பென்ஸ் 360 பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம லைஃப்ல அதிகமா இந்த வார்த்தை எல்லாம் கேட்டிருப்போம். அதை விட சினிமால ரொம்பவே அதிகமா கேட்டிருப்போம். இந்த கோவம் வந்தா ரத்தம் கொதிக்கிறது, பதட்டத்துல ரத்தம் உறையிறது, இந்த மாதிரி நம்ம லைஃபோட எல்லா எமோஷன்ஸுமே ரத்தத்துல சம்மந்தப்பட்டிருக்கு. அவ்வளோ ஏன் நான் பிளட் ரிலேஷன்ஷிப்புக்கு கூட ரத்தத்தின் ரத்தமேனு ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறோம். அந்த வகையில நம்ம உடம்புல ரத்தம் எவ்வளவு முக்கியம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ரத்த குறைபாட்டுல இருக்க நிறைய விஷயம் நமக்கு தெரியறதே இல்லை. ஹீமோகுளோபின் குறைபாடை நம்ம எல்லாருமே ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறோம். WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் படி 1.2 பில்லியன் பீப்புளுக்கு இந்த குறைபாடு இருக்கு. அதுவும் முக்கியமா பிரெக்னன்ட் லேடிஸ்க்கும் குழந்தைகளுக்கும் தான் இது இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம நிறைய பேரு இப்பெல்லாம் பிளட் டொனேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மள நிறைய பேரு பிளட் டொனேட் பண்றவங்களும் இருக்காங்க. அதுல இருக்க முக்கியமான விஷயம் பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இன்னும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு கொடுக்க வராங்க ஹெமட்டாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஸ்வாதி ஸ்ரீதரன் மேம். வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் மேம். வணக்கம். ஹீமோகுளோபின் அளவு ஆண்களுக்கு எவ்வளவு இருக்கணும், அதே மாதிரி பெண்களுக்கு எவ்வளவு இருக்கணும்? இப்போ WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பரிந்துரை பத்தி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு 13 இருந்து 17 கிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் இருக்கலாம். பெண்களுக்கு அதுவே பாத்தீங்கன்னா 12 இருந்து 15 கிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் இருக்கலாம். இதே கர்ப்பிணி பெண்கள் எடுத்துட்டீங்கன்னா மோர் தென் 11 கிராம்ஸ் பர் டெசிலிட்டரே ஒரு அக்செப்டபிள் ரேஞ்ச் தான். எதனால அனிமியா வருது? அனிமியா இருக்கிறது எப்படி தெரியும்? அதே மாதிரி அதோட சிம்டம்ஸ் என்னென்ன? இப்போ அனீமியா என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த சோகை, அதாவது ஹீமோகுளோபின் குறைபாடு. ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கும். இதனால ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியுமே கம்மியாயிடும். இதனால மக்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கு நிறைய அறிகுறிகள் இருக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஜெனரலைஸ்ட் வீக்னஸ் ஆர் ஃபெட்டிகபிலிட்டின்னு சொல்லுவோம். சோர்வு இல்ல பலவீனம் இருக்கலாம், இல்ல பேஷண்ட்ஸ்க்கு மூச்சு திணறல் இருக்கலாம், இல்ல தலை சுற்றுதல் இருக்கலாம், இல்ல ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா அதிகமா அடிக்கிற மாதிரி இருக்கலாம். நிறைய சிவியர் கேசஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நகத்துல கூட சில சேஞ்சஸ் இருக்கலாம். ஸ்பூன் ஷேப் நெயில்ஸா இருக்கும். இதை நம்ம மெடிக்கலா காயிலோ நைக்கியான்னு சொல்லுவோம். ரொம்ப சிவியர் கேசஸ்ல ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாங்க. ஜெனடிக்ஸால ரத்த குறைபாடு வருமா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? கண்டிப்பாங்க, ஜெனடிக்ஸால ரத்த குறைபாடு வரலாம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு தாலசீமியா, சிக்கிள் செல் டிசீஸ். இது மட்டும் இல்ல, வேற காரணமும் இருக்கு அனீமியா வரதுக்கான. விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, இல்ல ஃபோலேட் டெஃபிஷியன்சியா இருக்கலாம், இல்ல பிளட் லாஸ் இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது மரபணு சம்பந்த வியாதிகளும் இருக்கலாம். ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ண எது பெஸ்ட்? இன்ஜெக்ஷனா, டேப்லெட்டா, இல்ல ஃபுட்டாலேயே அதை இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஓகே, இப்போ ஹீமோகுளோபின் குறைபாடுன்றது நம்ம கிரேட் பண்ணலாங்க. அதாவது இந்த ரத்த சோகையை மைல்ட், மாடரேட், சிவியர் டிகிரி ஆஃப் அனீமியான்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி மைல்ட் அனியா, அதாவது லேசான ஹீமோகுளோபின் குறைபாடு. இந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு அயன் ரிச் ஃபுட்டோ இல்ல டேப்லெட்ஸாலேயே குணப்படுத்தலாம். அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா மாடரேட் டிகிரி, அதாவது மிதமான ஹீமோகுளோபின் குறைபாடு. இந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம அயன் டேப்லெட் கொடுக்கணும். அடுத்து லாஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா சிவியர் டிகிரி, அதாவது மிகவும் அதிகமா ஹீமோகுளோபின் குறைபாடு. இந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா லெஸ் தென் 5 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கும். இந்த கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க அயன் இன்ஜெக்ஷன்ஸ் இல்லைன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது ரத்த மாற்று சிகிச்சை ரொம்பவே அவசியம். ஸோ எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே இது ஒரு காஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான். அதனால டாக்டர் அட்வைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ரத்த மாற்றம் சிகிச்சைன்னு சொன்னீங்க, அதால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? இந்த ரத்த மாற்றம்ன்றது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது ரத்த தானம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலேயே சிறந்த தானம் ரத்த தானம் தான். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆரோக்கியமா இருக்கிற ஒரு பர்சன் நார்மலா சப்போஸ் ஹீமோகுளோபின் 12.5 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் மேல இருந்தா அவங்க கண்டிப்பா ரத்த தானம் ரெகுலரா செய்யலாம். இதே ரத்தம் கம்மியா இருந்தது, சப்போஸ் ஹீமோகுளோபின் லெவல் ரொம்பவே கம்மியா இருந்தது, இல்ல வேற சில காரணங்களுக்காக நம்ம அவங்கள நல்லா அயன் ரிச் ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு அந்த அனீமியாவை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள டொனேட் பண்ண சொல்லலாம். இப்போ என்ன டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிடும் போது ஹீமோகுளோபின் அதிகமாகும்? நிறைய அயன் ரிச் ஃபுட் இருக்குங்க. இதெல்லாம் இரும்பு சத்து நிறைய உணவுகள் நிறையவே இருக்கு. கீரை வகைகள், முருங்கைக்கீரை இல்ல பசலைக்கீரை, ஸ்பினாச்சுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா நிறைய பழ வகைகள், பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம், மாதுளை பழம், இல்ல பீட்ரூட், கருப்பட்டி, வெல்லம், நிறைய நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா, இல்ல எக்கு, இது எல்லாத்துலயுமே அயன் கண்டென்ட் நிறையவே இருக்கு. இது மட்டும் இல்லாம இது கூட நம்ம ஒரு விட்டமின் C ரிச் ஃபுட்ஸ் லைக் லெமனோ இல்ல ஆரஞ்சு இல்ல நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அயன் அப்சார்ப்ஷன் இன்னுமே பெட்டரா இருக்குங்க. இப்போ நிறைய பேருக்கு
ஒழுங்கா ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஹீமோகுளோபின் அதிகமாக மாட்டேங்குது. ஸோ அதுக்கான காரணம் என்ன? சில ஃபுட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீட்ரூட்டோ இல்ல கருப்பட்டி நிறைய ஃபுட் சாப்பிட்டா வந்து ஹீமோகுளோபின் அடுத்த 3 மாசத்துல பிளட் டெஸ்ட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிடும் நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் உண்மை அது கிடையாது. ஏன்னா அயன் டெஃபிஷியன்சி மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. வேற ரீசன்ஸ்னாலையும் உங்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்கலாம். நம்ம அந்த ரீசன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணணும். உதாரணத்துக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கலாம், ஃபோலேட் டெஃபிஷியன்சி இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஏதாவது வந்து நீண்ட நாட்களா பிரச்சனை கிரானிக் டிசீஸ்னு சொல்லுவோம், இல்ல ஏதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கலாம். இந்த ரீசன்ஸ்னாலையும் வந்து அவங்களுக்கு ரத்த சோகை நடக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எவாலுவேட் பண்றது ரொம்பவே அவசியம். இப்போ ஹீமோகுளோபின் குறைஞ்சா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி அதிகமான ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பாங்க, ரெண்டுமே நம்மளுக்கு டேஞ்சரஸ் தான். ஹீமோகுளோபின் அதிகமாச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம பாலிசைத்தீமியான்னு சொல்லுவோம். ஹீமோகுளோபின் அதிகமா இருக்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம பிளட் வந்து ரொம்பவே திக்கா அடர்த்தியா இருக்கும். இதனால பிளட்ல நம்மளுக்கு கிளாட் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரோக்கான ரிஸ்க் ரொம்பவே அதிகம். அதனால ஹீமோகுளோபின் குறைஞ்சாலும் ரிஸ்க், அதிகமா இருந்தாலும் ரிஸ்க். உடனே இவால்வேட் பண்ணி நம்ம அதுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ ஜென்ரலா பொண்ணுங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும்போது ரத்த கசிவு வந்து அதிகமா ஏற்படுது, அதே மாதிரி பிரெக்னன்சி டைம்லயும் அதிகமா ஏற்படுது. ஸோ இதை தடுக்க ஏதாவது வழி இருக்கா? இப்ப நார்மலா யங் விமன் அவங்கள பாத்துக்கிட்டீங்கன்னா நார்மல் பீரியட் சில பேருக்கு வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு என்ன காஸ்ட்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கலாம், இல்லைன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது மெடிக்கல் ரீசன்ஸ் கூட இருக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம எவாலுவேட் பண்ணி சரி பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒரு கைனகாலஜிஸ்ட் கன்சல்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பிரெக்னன்ட் லேடிஸ் பார்த்துட்டீங்கன்னா பிரெக்னன்ட் விமன்ல ப்ளீடிங் இருக்குன்னா கண்டிப்பா அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா தான் ட்ரீட் பண்ணணும். அதுவும் இல்லாம நார்மலாவே நம்ம வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு அயன் மற்றும் கால்சியம் டேப்லெட்ஸ் ரெகுலராகவே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ செல்ஃப் மெடிகேஷன் கண்டிப்பா பிரெக்னன்ட் லேடிஸ் அவாய்ட் பண்ணணும். இப்போ அதிகமா ஒர்க் பண்றவங்களுக்கும் இல்ல நைட்டு ஃபுல்லா படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப டயர்டா வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கும் இந்த ஹீமோகுளோபின்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா ஹீமோகுளோபின் குறைபாடு இருந்தா ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆகுது. அதனால வந்து ஜெனரலைஸ் டயர்ட்னஸ் வரலாம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான கண்டிஷன். அயன் டெஃபிஷியன்சிக்கு முக்கியமான ஒரு சிம்டமே வந்து டயர்ட்னஸ் தான். ஆனா இது மட்டுமே காரணம் இல்லைங்க, வேற சில காரணங்களாலையும் உங்களுக்கு டயர்ட்னஸ் வரலாம். மெயினா இந்த காலத்து ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அது ஒரு முக்கியமான ரீசன். அடுத்து வந்து தூக்கமின்மை, அது மட்டும் இல்லாம இன்அடிக்வேட் நியூட்ரிஷன், நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறாங்க இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும். ஸோ அதனால அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ் டயட் கிடைக்கிறது இல்லை. இன்னொன்னு ப்ராப்பர் எக்ஸசைஸும் இருக்கிறது இல்லை. ஸோ இதனால கூட உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் வரலாம். பிளட் டொனேட் பண்றதுல இருக்க நல்ல விஷயம் என்ன? அதே மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா பிளட் டொனேட் பண்ணலாமா? பிளட் டொனேட் பண்றதுனால நம்மளால இன்னொரு லைஃபை வந்து கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம எல்லா பிளட் டோனர்ஸ்க்குமே நம்ம வந்து மேண்டேட்டரியா சில ரத்தத்தால பரவக்கூடிய டிசீசஸை வந்து நம்ம ஸ்கிரீன் பண்ணிடுறோம். உதாரணத்துக்கு HIV, ஹெப்படைட்டிஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராகவே ஸ்கிரீன் பண்ணிடுறோம். அதனால அவங்களுக்கு பெனிஃபிட் தான். ஆனா ஹீமோகுளோபின் குறைபாடு இருந்தா கண்டிப்பா அவங்க டொனேட் பண்ணக்கூடாது. அவங்கள அதை கரெக்ட் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம டொனேட் பண்ண சொல்லுவோம். இப்போ ரோட்ல எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது, பிளட் அதிகமா போகுது, அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி? இம்மீடியட்டா நம்ம பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் எய்ட் தாங்க. ஃபர்ஸ்ட் எங்க அடிபட்டிருக்கோ அந்த காயத்துல வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். ப்ரெஷர் அப்ளை பண்ணி ஃபர்தரா பிளட் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம தடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா பக்கத்துல ஏதாவது ஒரு கிளீன் துணி ஏதாவது இருந்தா அதை எடுத்து அந்த துணியை வந்து அந்த காயத்துல கட்டிடணும். அப்புறம் எந்த கையோ இல்ல கால் அடிபட்டிருக்கோ அந்த லிம்பை வந்து எலிவேட் பண்ணணும். இன்னொரு கடைசியான விஷயம், நீங்க என்ன பண்ணணும்னா எமர்ஜென்சியா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு போகணும். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எவால்வேட் பண்ணிட்டு வெதர் அவங்க சிவியரா இருந்தா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது ரத்த மாற்று சிகிச்சை தேவைப்பட்டா அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பிளட் சுத்தம் செய்யறதுக்கு ஏதாவது ஃபுட்ஸ் இருக்கா இல்ல மெடிசன்ஸ் இருக்கா? இது ரீசெண்டா ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக், பிளட் பியூரிஃபிகேஷன் கூட சொல்லலாம். மெடிக்கலா பாத்தீங்கன்னா பிளட் பியூரிஃபிகேஷன் எந்த ஒரு கான்செப்டும் இல்லைங்க. நம்ம பாடியில வந்து இயற்கையாவே சிறுநீரகம், அதாவது கிட்னி மற்றும் கல்லீரல், இது ரெண்டுத்துக்குமே முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுறது தான். ஸோ நம்ம நேச்சுரலாவே நம்ம பாடியில லிவர் அண்ட் கிட்னி இந்த ஃபங்க்ஷன் பண்றதுனால ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்கோ இல்ல மூலிகை ஜூஸ்க்கு வந்து பிளட் டீடாக்சிஃபிகேஷன் பண்றதுக்கான எந்த ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸும் இல்லைங்க. ஸோ இப்போ ரத்தம் மாற்றுறது மூலமா வர HIV-ய எப்படி தடுக்கலாம்? இப்போ ரீசன்ட் டேஸ்ல நம்ம மாடர்ன் மெடிசன்ல பாத்தீங்கன்னா HIV ரிஸ்க் பரவுன்றது ரொம்பவே லோ தான்.
ஏன்னா வந்து நம்ம எல்லா டோனர்ஸ்க்குமே மேண்டேட்டரியா ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிடுறோம். அதுவும் இல்லாம அட்வான்ஸ் டெஸ்ட் தான் இப்போ யூஸ் பண்றோம். மோர் ஓவர் நீங்க ஒரு சேஃப் அண்ட் லைசன்ஸ் பிளட் பேங்க்ல இருந்து பிளட் பேங்க் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகுன்றதுக்கான பயமே உங்களுக்கு தேவையில்லை. இப்பெல்லாம் எதனால குழந்தைங்களும் பிரெக்னன்ட் லேடிஸும் அனிமியால பாதிக்கப்படுறாங்க? இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ரிஸ்க்னே சொல்றான். குழந்தைங்க as well as கர்ப்பிணி பெண்கள் 2 பேருக்குமே வந்து நியூட்ரிஷனல் டிமாண்ட்ன்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்ப குழந்தைங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜென்ரலாவே வந்து ஒரு ரேபிட் growth ஃபேஸ்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு growth வந்து ரொம்பவே ஃபாஸ்டா நடக்கிறதுனால அயன் ரிக்குவயர்மெண்ட் ரொம்பவே ஜாஸ்தியா தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு ப்ராப்பரா பேலன்ஸ் டயட் கிடைக்காது. நிறைய ரிப்பீட்டடா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சளி, இருமல், அதெல்லாம் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். இதனால என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷன்ன்றது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ரீசன் குழந்தைங்களுக்கு வந்து புழு தொற்று, அதாவது குடல்ல வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து ரெகுலரா டிவார்மிங் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அதனால பிளட் லாஸ் ஆகி அவங்களுக்கு அனீமியா வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதே கர்ப்பிணி பெண்கள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வயித்துல வந்து ஒரு பேபி க்ரோ ஆயிட்டு இருக்கு. இந்த பேபி என்ன பண்ணும்னா மதர் கிட்ட இருக்க அயன் ஸ்டோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து அது க்ரோத்துக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம பிரெக்னென்ட் விமனுக்கு நார்மலாவே வந்து அவங்களுக்கு வாமிட்டிங் இருக்கும். நியூட்ரிஷன் வந்து ரொம்பவே இன்அடிக்வேட்டா தான் இருக்கும். அப்படைட்டும் ரொம்பவே லாஸ் இருக்கும். அதனால ப்ராப்பரா அவங்களுக்கு நியூட்ரிஷன் இருக்காது. கண்டிப்பா அயன் டெஃபிஷியன்சி இருக்கும். இதனாலதான் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அயன் டேப்லெட்ஸ்மே பிரிஸ்கிரைப் பண்றோம். இன்னொரு ரீசன், ஆல்ரெடி இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அனீமியா இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த பிரெக்னன்சில இன்னுமே அதிகமா ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிடணும். அயன் டெஃபிஷியன்சியால மட்டும்தான் அனிமியா வருதா இல்ல வேற ரீசன்ஸ் இருக்கா? அயன் டெஃபிஷியன்சி ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் டயட்ரி டெஃபிஷியன்சிங்க. வேற காசும் இருக்கு. விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, ஃபோலேட் டெஃபிஷியன்சி. அது இல்லாம கிரானிக் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். நீண்ட நாட்களா இருக்கிற டிசீசஸ், இல்லைன்னா போன் மேரோ டிசீசஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் ரீசன்ஸா இருக்கலாம். இல்லைன்னா வேற ஏதாவது சில கேன்சர்ஸ்னால கூட வந்து உங்களுக்கு பிளட் லாஸ் இருந்து உங்களுக்கு வந்து அனீமியா வரலாம். இப்போ மெடிக்கல் செக்அப் எதுக்காக இம்பார்ட்டன்ட்? கண்டிப்பா மெடிக்கல் டெஸ்ட் ரொம்பவே முக்கியமான ஒண்ணுங்க. ரெகுலரா மெடிக்கல் செக்அப் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு இன் ஆர் டே டு டே லைஃப். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே எந்த ஒரு டிசீஸும் வந்து ஏர்லியாவே வந்து டயக்னோஸ் பண்ணி கரெக்டா டைம்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இது கொடுக்கறதுனால நம்மளால வந்து காம்ப்ளிகேஷன்ஸையும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஹெல்த் ஸ்டேட்டஸும் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால சில பேசிக் டெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அது வந்து ஒரு முழு ரத்த பரிசோதனை சொல்லுவோம். அது இல்லாம லிவர் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணலாம், இல்ல யூரின் டெஸ்ட் பண்ணலாம், இல்ல ரத்தத்துல சுகர், கொலஸ்ட்ரால் அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். பொதுவா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலாவே சில டெஸ்ட் பண்ணலாம். ரெகுலரா அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இல்ல ஏதாவது வெயிட் சேஞ்சஸ் இருந்தா அவங்களுக்கு வந்து தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்னு 40 வயசுக்கு மேல இருக்க பெண்களுக்கு வந்து கண்டிப்பா பிரெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணணும். அதுவும் முக்கியமா கல்யாணமான பெண்களுக்கு சர்வைக்கல் கேன்சர் ஸ்கிரீனிங், அதாவது பேப்ஸ்மியர் பண்ணலாம். இதே ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்களுக்கு பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் வந்து செக் பண்ணலாம். அதுவும் 50 வயசுக்கு மேல இருக்க ஆண்களுக்கு கண்டிப்பா ப்ராஸ்டேட் ஸ்கிரீனிங்கிறது அவசியம். அதனால பிளட் டெஸ்ட் வந்து நீங்க ரெகுலரா பண்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒண்ணுங்க. பொதுமக்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன? என்னோட முதலாவது அட்வைஸ் என்னன்னா, உங்க ஹெல்த்தை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. சிம்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட்க்கு போறதை விட ஏர்லியராகவே வந்து நீங்க டயக்னோஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிம்பிள் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து. அதனால உங்க ஹெல்த்தை நெக்லெக்ட் பண்ணாம, ஈவன் சிம்டமேட்டிக்காவே இல்லாம இருந்தாலும் ஹெல்தியாவே இருந்தாலும் நீங்க ரெகுலரா மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஒரு செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, டாக்டர் அட்வைஸ் இல்லாம செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கவே எடுக்காதீங்க. இந்த கூகுளை பார்த்து மெடிசன் எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸ். அதனால டாக்டர் அட்வைஸ் எடுத்துட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் போறது ரொம்பவே பெஸ்ட். இப்போ HB கம்மியா இருக்கிறவங்க வந்து பிளட் டொனேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ யாரெல்லாம் பண்ணலாம்? இப்போ பிளட் டொனேஷன் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கவங்க கண்டிப்பா பண்ணக்கூடாதுன்னு. பிளட் டோனர்ஸ் நார்மலா ஆரோக்கியமா இருக்கவங்க, HB 12.5 மேல இருக்கிறவங்க, கிராம் பர் டெசிலிட்டர் மேல இருக்கவங்க கண்டிப்பா பண்ணலாம். அதுவும் இல்லாம வேற சில கிரைட்டீரியாவும் இருக்கு. ஜென்ரலாவே 18 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கண்டிப்பா பிளட் டொனேட் பண்ணலாம். அண்ட் வெயிட்டும் ஒரு முக்கியமான காரணம். 50 kgக்கு மேல இருக்கவங்கள தான் நாங்க ஜென்ரலாவே ப்ரிஃபர் பண்றோம். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் இருக்கு,
ஒரு டயபெட்டிஸோ சுகர் இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லை வேற ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த டோனரை வந்து டிஃபர் பண்ணிடுவோம். இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எதுக்காவது வந்து தடுப்பூசி போட்டிருந்தாலோ இல்லை ஏதாவது வேக்சினேஷன் பண்ணியிருந்தாலோ அந்த மாதிரி டோனர்ஸையும் வந்து நம்ம டைம்லைன் முடிஞ்சோடனே தான் வந்து நம்ம டொனேட் பண்ண சொல்லுவோம். மென்ஸ்ட்ருவேட்டிங் விமனா இருந்தா இப்போ பெண்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க ரீசெண்டா வந்து பீரியட்ஸ் வந்திருக்கலாம், இல்ல பிரெக்னண்டா இருக்கவங்க, இல்ல கர்ப்பிணி பெண்கள், லாக்டேட்டிங் மதர்ஸ், இவங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாவே அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ப்ரிஃபர் பண்றது ஒரு ஹெல்தி பிளட் டோனர்ஸ் தான். அண்ட் நீங்க ஒரு 3 to 6 months இன்டர்வல்ஸ்ல ரெகுலராகவே வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். ஒன்லி திங்கஸ் உங்களோட ஹெச்பி வேல்யூ கரெக்டா இருக்கணும். உங்களுக்கு அந்த கட் ஆஃப்ல இருக்குன்னா நீங்க கண்டிப்பாவே வந்து டொனேட் பண்ணலாம். பிளட் கேன்சரை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாங்க. இதுல தான் நம்ம மெடிக்கல் டெஸ்டோட முக்கியமான பங்கு இருக்கு. இந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸே ஈவன் பிஃபோர் ஒரு நோய் வந்து வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது தான் இதோட மெயின் பர்பஸே. ஸோ ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட், அதாவது முழு ரத்த பரிசோதனைன்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், இதை எடுத்தாலே வந்து நம்ம வந்து ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்கு, இல்ல ஒரு ரத்தத்துல இருக்கக்கூடிய ஆர்பிசி வேல்யூ எவ்வளோ இருக்கு, ஒரு டபிள்யூபிசியோட கவுண்ட் எவ்வளோ இருக்கு, பிளேட்லெட் எவ்வளோ இருக்கு, இது எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு அடிஷ்னல் டெஸ்டும் இருக்கு, பெரிஃபரல் பிளட் ஸ்மியர்னு சொல்லுவோம். இதுல வந்து கண்டிப்பா நம்ம வேற ஏதாவது அப்நார்மல் செல்ஸ், இந்த மாதிரி கேன்சர் செல்ஸ் இருக்குன்னா ஏர்லியாவே நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏர்லியாவே கண்டுபிடிக்கிறதால நம்மளால வந்து சீக்கிரமாவே ட்ரீட்மெண்ட், டைம்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து தடுக்க முடியும். இப்போ பப்ளிக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன? கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்னன்னா, உங்க ஹெல்த்தை நெக்லெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. மெடிக்கல் டெஸ்ட் வந்து நீங்க சிம்டம்ஸ் இருந்தாதான் எடுக்கணும்னு இல்லை, நீங்க ரெகுலரா ஃபிட்டா இருந்தாலும் ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிறைய டிசீசஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சிம்டம்ஸ் இருக்காது, ஆனா நம்ம ஏர்லியாவே டிடெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல காம்ப்ளிகேஷன்ஸை ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணி டைம்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ரெண்டாவது, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கவே எடுக்காதீங்க. கூகுளை ஃபாலோ பண்ணி நீங்க அட்வைஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தாங்க டேஞ்சரஸ். அதனால ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாம செல்ஃப் மெடிகேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ரெகுலரா ஹெல்த் செக்அப் பண்ணுங்க, அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது. பிளட் ரிலேட்டடான எல்லா கேள்விக்கும் ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்காங்க ஹெமட்டாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஸ்வாதி ஸ்ரீதரன் மேம். தேங்க்யூ மேம். மிக்க நன்றி. இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் வித் பென்ஸ் 360.